புஷ்பா, தேரோட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்களா? பக்கத்துல ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க, இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி புஷ்பா, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போகணும், சாமியை நல்லா தரிசனம் பண்ணணும். ஆமாக்கா, காலையிலே கிளம்பி வந்துட்டேன். பிள்ளைகளையும் கூப்பிட்டேன், பிள்ளைங்க வரமாட்டேன்ட்டாங்க. சரி அவ தூங்கிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். புஷ்பாக்கா, உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குக்கா. ஆமா, மேல நெத்திச்சுடி வர வச்சிருக்கீங்க. ஏடி சும்மா கடங்கடி, நீங்க தாண்டி அழகா இருக்கீங்க. நான் ஏதோ சிம்பிளா கட்டிட்டு வந்தேன். என்னக்கா இதையே சிம்பிள் சொல்றீங்க? அப்ப இன்னும் கிராண்டா கட்டினீங்கன்னா இதை விட சூப்பரா இருப்பீங்க போல. ஏடி இப்பெல்லாம் பேசாதீடி, எனக்கே வெக்கமா வருது. பாரா வெக்கத்த. சரிக்கா, அவங்க வீட்டுக்காரர் யாரையும் கூட்டிட்டு வரலையா யாரும்? என் வீட்டுக்காரு அங்கதான் எங்கேயோ மோர் பந்து கொடுக்காங்க, அந்த இடத்துல நிக்கிறேன்னாரு. என் வீட்டுக்காருக்கு தெரியாம தான் நானே வந்திருக்கேன். ஏன் நெட்ட மாமா அவர் வேலைக்கு போயிட்டாரு. நைட்டு திருவிழா பார்க்க ராட்டினம் பார்க்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. என் வீட்டுக்காரை விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவர் ஆடு மாடு கோழியெல்லாம் பார்த்துக்கிடுவாரு. அதனால தான் நான் கோயிலுக்கு வந்தேன். என் வீட்டுக்காரு இங்கதான் மோர் பந்தல், கூல்ட்ரிங்க்ஸ், ஜூஸ் அதுதான் கொடுப்பாங்க, அந்த இடத்துல தான் நிக்கிறாரு அவரும் சொன்னாரு. அப்போ எல்லா ஆம்பையாளுகளும் வேலைன்னு போயிட்டாங்க. நம்ம தான் கோயில்னு வர வேண்டியிருக்கு. என்ன செய்ய, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கூட்டிட்டு வந்தாரு. கோயிலுக்கு 2 பேரும் ஜோடியா வந்தோம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் நம்மளால போக வேண்டியிருக்கு. பிள்ளைய பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை கூட்டிட்டு வர வேண்டியதான், அவ்வளவுதான். சரிக்கா, வருத்தப்படாதீங்க. அடுத்த தடவை அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க. ஆமா, உங்க அண்ணன் அப்படியே கூப்பிட்டானே வந்துருவாரு. ஆமாண்டி சின்ன பொண்ணே, உன் மாமியார் உன்னை எப்படி விட்டுச்சு? ஏக்கா நான் மட்டும் வரல, எங்க அத்தையும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கமா இருக்காங்களாம். அதனால அவங்கள பார்க்கறதுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. நானும் சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். ஏடி, உன் மாமியாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கடி? அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான். அதனால சரின்ட்டு பார்க்க போயிருக்காங்க. இந்த மாதிரி திருவிழா டைம்ல தான் ஒன்னா மீட் பண்ணுவாங்களாம். அதனால சரின்ட்டு காலையிலேயே ஃபோனை போட்டு எப்போ போவோம் என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லட்டா என்ன எங்க கூட்டிட்டு வந்துருக்க போறாங்க? நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். அக்கா கொஞ்சம் தள்ளி நின்னுங்கோக்கா, கூட்டமா நிக்காதீங்க. இப்ப தேர் வரப்போகுதுக்கா, வேட்டு கீட்டு போடுவாங்க, மேலேஜ்ல பற்ற போகுது, தள்ளி நின்னுக்கோங்க. சரிப்பா தம்பி. வாங்க வாங்க, ஓரமா நில்லுங்க எல்லாரும். டேய் மச்சான், வேட்டை எடுத்துட்டு வாங்கடா. இதோ வந்துட்டோம். நம்ம மகன்காரன் குரல் மாதிரியே கேக்குதே. அடி ஆத்தாடி மம்மி, நீங்க என்ன மம்மி இங்க வந்திருக்கீங்க? என்னது மம்மி கும்மியா? டேய் மவனே, எதுக்குடா வீட்ல இருந்து போய் சொல்லிட்டு ஓடி வந்திருக்க? இங்க விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனேன், இங்க வந்து வேட்டு வெடிக்கு வந்திருக்க. மம்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க மம்மி, அதான் மம்மி வந்தேன். ஆமா மம்மி, நீங்க ஏதோ காய் வாங்க கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான வந்தீங்க அப்பாட்ட. என்னமோ இப்படி அப்பாக்கு தெரியாம இங்க வந்து நிக்கிறீங்க கோவிலுக்கு? பயவுள்ள நம்மளே சேத்துல கோத்து விடுது. சரி மவனே, பசங்களோட சேர்ந்து பார்த்து வேட்டு போடு. நல்ல வேலை, எப்படியோ அப்பா பேரை சொல்லி தப்பிச்சாச்சு. ஏக்கா வனசக்கா, உங்க மகன் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான். ஏடி, என் மகன் என்னைய மாதிரி இல்லாம பின்ன யார மாதிரி இருப்பான்? அதை சொல்லலக்கா, போய் சொல்லி தப்பிக்கிறதுல உங்களை மாதிரியே இருக்கான்னு. சரிடா மச்சான், வாங்கடா வேட்டு போடலாம். டேய் மச்சான், ராக்கெட்ட போடுண்டா. டேய் மவனே, பார்த்து வெடிடா. சரி மம்மி, எனக்கு தெரியும் மம்மி. யாத்தாடி எவ்வளோ பெருசா போய் வெடிக்கி. டேய் மச்சான், இன்னும் 4-5 வேட்டு எடுத்து போடுவோம்டா. டேய், தேர இழுக்க தான் போட சொல்லிருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரிடா. என்ன இவளுக கோட்டிக்கையுமா ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்காளுக? ஏடி ஓரமா வந்து நில்லுங்கடி, தேர் போது பாரு. ஏக்கா அவளுக்குலாம் காது ஏக்காது, இப்ப ஆடுற மூட்ல இருக்காளுங்க. அங்க பாருங்க, சாமி வருது, கும்பிடுங்க கும்பிடுங்க. கடவுளே, ஆடு மாடு கோழி எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளே. கடவுளே, என் மகளுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடியணும். கடவுளே, என் வீட்டுக்காரர் நான் கேட்குற எல்லாமே வாங்கி வாங்கி கொடுக்கணும். எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும், நல்லா சுத்தி பார்க்கணும். ஏடி ஓரமா நில்லுடி, தேர் வருது பாருங்க. டேய் வேட்டு பத்திக்கிச்சுடா. நல்லபடியா சாமி தரிசனத்தை பார்த்தாச்சு. ஏக்கா வாங்கக்கா, மோர் குடிச்சிட்டு போவோம். ஆமாக்கா, ரொம்ப தாகமா இருக்கு. டான்ஸ் ஆடி ரொம்ப தாகம் எடுத்துருச்சு. சரிடி போவோம். டேய் மாவனே, வீட்டுக்கு வருவியா இல்ல இப்படியே போயிடுவியா? மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னதானம் போட போறாங்க, அதனால நானும் அவங்க போய் ஹெல்ப் பண்ண போறேன். நான் போயிட்டு நைட்டு ராட்னலாம் சுத்திட்டு தான் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். டேய், உங்க அப்பனுக்கு நான் என்னடா பதில் சொல்ல? மம்மி எதையா சொல்லி சமாளிங்க, உங்களுக்கு தெரியாததா? நான் அப்பவே சொல்லல உங்க மகன் உங்களை மாதிரின்னு. போய் சொல்லி தப்பிக்கிறதுல அப்படியே குடும்பமா சேர்ந்து பிளான் பண்றீங்க. சரி மம்மி, பை பை. டேய் அங்க நிக்காதீங்கடா, சீக்கிரம் வாங்க. சரி வாங்க கிளம்பலாம். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போவோம். ஏக்கா என் வீட்டுக்காரர் எங்க நிக்காருன்னு கேட்கவா? கேளு சுந்தரி, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் 4-5 கிளாஸ் எக்ஸ்ட்ராவா தருவாரு.
வா புஷ்பா வா. என்ன தேரோட்டம்லாம் நல்லா பாத்தியா? ஏங்க சாமி தரிசனத்தை நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்க செல்வா கூட தான் சேர்ந்து மோர் ஊத்திக்கலாம்னு சொல்லவே இல்ல. ஆமா, எங்க ஆபீஸ்ல இருந்து சொன்னாங்க, அதனால செல்வாவும் சேர்ந்து வரேன்னா சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஊத்திட்டு இருக்கோம். ஏக்கா நீங்களும் ஆளுக்கு 4-5 கிளாஸ் வாங்கி குடிங்க. சரி செல்வா, நீ சொல்லவா வேணும், நாங்களே வாங்கி வாங்கி குடிச்சிருவோம். மதினி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேளுங்க, நாங்க தாரோம். ஆமா, அண்ணனை கூட்டிட்டு வரலையா? செல்வா, நானே அண்ணனுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். உங்க அண்ணன்கிட்ட அப்படி இப்படி போட்டு குடிச்சு கொடுத்துறாத. சரி மதினி. இந்தாங்க இந்தாங்க, எல்லாரும் காலுக்கு ஒரு கிளாஸ் வாங்கிக்கோங்க. என்னங்க இதுல என்னங்க இஞ்சிலாம் போட்டிருக்கீங்க? இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமா சுந்தரி, இதுல எல்லாமே போட்டிருப்பாங்க. மோர்ல இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது, சூடு குறையும். ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ சொன்னது கரெக்ட் தான். திருவிழா பார்க்க வர ஜனங்கள்லாம் வெயில் வெக்கையோட இருக்கக்கூடாதுங்க தான் எங்க ஓனர் மோர் பந்தல் ஆரம்பிக்க சொன்னாரு. எல்லாருக்கும் இலவசம் தான். சரி எல்லாரும் குடிங்க, வாய வாய பார்த்துட்டு இருக்காதீங்க. என்னன்னே மழை வர மாதிரி மேகலாம் இருட்டிட்டு வருது. ஆமா செல்வா, மழை வர மாதிரி தான் இருக்கு. மழை வந்துரும் போல. ஏங்க எப்போ வருஷம் வருஷம் மழை வரதானே செய்யும். தேடி இருக்கிற டைம் மழை வரத்தான் செய்யும். ஆமா புஷ்பா, வருஷம் வருஷம் வர்றதுதான். இந்த வட்டமும் கண்டிப்பா மழை வரும். சொல்லி வாய மூடல மழை வந்துட்டு. இங்க வாங்க, உள்ள வந்து நில்லுங்க. பாத்தியா புஷ்பா, மழை எவ்வளவு பெரிய மழையா பெய்யுது. ஆமாக்கா, அடிக்கிற வெயிலுக்கு மழை வந்தா நல்லா தான் இருக்கு. நல்லா பெய்யட்டும். தாயே உன் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். என் ஆடு மாடு கோழி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. என் வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காரா இல்லை எடுத்து வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. எழுப்பிவிட்டு கேட்கணும். வனசா ஒரு போனை போட்டு என் புருஷனுக்கு கொடுமா. இருங்கக்கா, போனை போட்டு பாக்குறேன். வனசா நீயே பேசிடு. ரிங் போதுக்கா, இன்னும் எடுக்கலக்கா. வனசா, மலைக்குள்ளெல்லாம் போனை ரொம்ப யூஸ் பண்ணாதமா, இடி மின்னெல்லாம் வெட்டிட்டு இருக்கு பாரு. இதோ 2 வார்த்தை தானே, பேசிட்டு வச்சிடுறேன். சரிம்மா. ஹலோ. லட்சுமிக்கா வீட்டுக்காரரா? கண்ணனே, நான் வனசா பேசுறேனே. ஆமாண்ணே. ஆமாம்மா, லட்சுமிக்கா எங்க கூட தான் இருக்காங்க. ஆடு மாடு கோழியெல்லாம் பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டினீங்களா என்னன்னு கேட்காங்க. ஓஹோ அப்படியா, சரிண்ணே சரிண்ணே, அந்த கடை சொல்லிடுறேன். ஏக்கா, அந்த அண்ணன் எல்லாத்தையுமே பத்திரமா பூட்டி வச்சுட்டாங்களாம். மழை வர மாதிரி இருக்கு, எப்படி மழை வந்துடும் தெரிஞ்சுதான் அந்த அண்ணன் எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டேன்னு சொன்னாங்க. சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.